சரியான நேரத்தில் சரியான கதை. இன்னைக்கு 4வது நாள் 4வது கான்செப்ட் ஹாரா ஹாச்சிபு, த ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட். இந்த ஜாப்பனீஸ் கல்ச்சர் படி 80% வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் தான் சாப்பிடணும். ஒரு 20% ஃப்ரீயாக விடணும். ஏன்னா 3 hours நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு வயிற்றில் இருந்ததுக்கு அப்புறம் தான் டைஜஷன் ஆரம்பிக்குது. இந்த டைஜஷன் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான இந்த டைஜஸ்டிவ் ஜூஸஸ் வரதுக்கான ஸ்பேஸ் தான் இந்த மிச்சம் இருக்கிற 20%. இப்போது இப்படி நம்ம புரிஞ்சுக்கோங்க. சின்ன வயசுலேருந்து நம்ம அம்மா அப்பாலாம் என்ன சொல்லுவாங்க, வயிறு நம்ப சாப்பிடு தம்பி அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ இப்போ எதுக்காக இப்படி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புராண காலத்தில் சாப்பாடுக்கு பஞ்சமாக இருக்கும். சாப்பாடே கிடைக்கிறப்போ உடனே அப்படியே எல்லாத்தையும் வாயில் போட்டு அப்படியே இங்கே வரைக்கும் சாப்பிட்ருவாங்க. அப்போனா அடுத்து பசிக்காதுல்ல அப்படிங்கிற கான்செப்டில். ஆனால் இப்போது நமக்கு சாப்பாடு சரியான நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அப்படி இருக்கிறப்போ 80% ஃபுல்லாக சாப்பிட்டா போதும். சரி, 80% சொல்கிற, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே எந்திரிச்சு அப்படியே ஜம்ப் பண்ணி பயங்கர ஆக்டிவாக போய் உங்கள் வேலையை பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் 80% சாப்பிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படியே சாப்பிட்டு முடித்த பிறகு அப்படியே மல்லாக்க படுத்துடலாம் தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 100% சாப்பிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ 80% சாப்பிடுங்க, 20% டைஜஷனுக்கு விடுங்க. சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு பார்க்கலாம்.